நெல்லை வானகரம் ஸ்ரீவாரி திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பாக 43ஆம் ஆண்டு வணிகர் தினம் மற்றும் 8ஆம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. 43வது வணிகர் தினம் மற்றும் 8ஆம் ஆண்டு விழா மாநில மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக இந்நிகழ்விற்கு தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் கொளத்தூர் ரவி அவர்கள் தலைமை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன், முன்னாள் நீதியரசர், தொழிலதிபர்கள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மாநாட்டில் முக்கியமான 7 கோரிக்கைகளை பேரமைப்பின் தலைவர் கொளத்தூர் ரவி அவர்கள் கூறினார். அதில் சென்னை கோயம்பேடு காய்கறி மலர் அங்காடி நுழைவாயிலில் வணிகர் பிதாமகன் மற்றும் வணிக தந்தையான தாவெல்லேன் அவர்களுக்கு ஒரு நினைவு சின்னமும் ஆளுயர வெண்கல சிலையும் அமைத்து தர வேண்டும். வணிக நல வாரியம் சிறு குறு வணிகர்களின் வாழ்வாதாரத்திற்கு உறுதுணையாக இருக்கும். வணிகர் நல வாரியத்தை சீரமைத்து வணிகர் ஒருவரையே வணிக நல வாரியத்திற்கு தலைவராக நியமிக்க வேண்டும். அதேபோல் தமிழ்நாட்டில் தொழில் உரிமம் பெற்ற ஒவ்வொரு வணிகர்களுக்கும் எந்தவித கட்டணமும் இன்றி வணிக நல வாரியத்தில் உறுப்பினராக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் பிளாஸ்டிக் கவர்களை பெரிய அளவில் தொடர்ந்து விற்பனை செய்து வருகின்றனர். புதிதாக பொறுப்பேற்க இருக்கும் அரசு அதனை தடுக்க வேண்டும். தொழில் உரிமை பெற்ற அனைத்து வணிகர்களுக்கும் அரசு ஓய்வூதியம் வழங்க முன்வர வேண்டும். அதேபோல் தமிழகத்தில் தொடர்ந்து வணிகர்கள் தாக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்களை பாதுகாத்திட வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் பாதுகாப்பு சட்டம் இயற்றிட வேண்டும். தமிழகத்தில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் மிக எளிமையான முறையில் அனைத்து இடங்களிலும் கிடைக்கும் வகையில் உள்ளது. இதனால் இளம் தலைமுறையினர் பாதை மாறி செல்லக்கூடும். அதனை உடனே தமிழக அரசு தடுத்துவிட வேண்டும். இதுபோன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து எந்த ஆட்சி அமர்ந்தாலும் அவர்களை வரவேற்பதில் மிக தெளிவாக இருப்போம். அதே மாதிரி எந்த குறைபாடுகள் இருந்தாலும் அதை அந்த அரசை குறைகளை சுட்டி காட்டக்கூடிய அளவிற்கு நம்ம தமிழ்நாடு அனைத்து வணிகர்களுடைய பேரமைப்பு இங்கே இருக்கும். தொடர்ந்து இதில் பல்வேறு தீர்மானங்களாக தொடர்ந்து அரசுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம். சென்ற மாநாட்டினுடைய கோரிக்கை ஒன்று நிறைவேறவே இல்லை. அதே மாதிரி வர இருக்கக்கூடிய அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை அனுப்ப இருக்கிறோம். அதில் குறிப்பாக வணிக சொந்தங்களுக்கு முக்கியமான கோரிக்கை நம்ம எல்லோரும் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த வணிக நல வாரியத்தினுடைய தொய்வடைஞ்சு இந்த அரசு அதை ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை எடுத்து அரசுக்கு சொன்னோம். அது எடுபடலை. வர இருக்கிற அரசுக்கு நீங்கள் பொறுப்பேற்ற உடனடியாக முதல் கையெழுத்தாக வணிகர்களுக்கு வணிக நல வாரியத்தை சரி செய்து வணிகர்களை காப்பாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக வணிகர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள், வணிகர்கள் ஓய்வு பெற்ற பிறகு வணிகர்களை ஓய்வூதியம் தரணும். வணிகர்கள் உரிமம் பெற்ற உடனடியாக அவர்களை வணிக நல வாரியத்தில் இணைச்சிடணும். இப்படி பல்வேறு கோரிக்கைகள் இருக்கு. அந்த கோரிக்கைகள் எல்லாத்தையும் இந்த மாநாட்டின் மூலமாக தமிழக அரசுக்கு அனுப்ப இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயமும் இருக்கக்கூடிய விவசாயிகளையும் இணைத்து வணிகர்களையும் இணைத்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். உண்மையிலேயே இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கக்கூடிய நல்வனை விஸ்வராஜ் அண்ணன் 10 ரூபா இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர். அது அவங்களெல்லாம் இந்த மேடையில் சொல்லி மாறாது. தினம் அவ்வளவு விஷயங்களை அவங்க செஞ்சுட்டு வராங்க. நல்வனை விஸ்வராஜ் அண்ணன் எனக்கு சமீபத்தில் நல்ல பழக்கம். அவர்கள் தந்தை மகன் கொலை வழக்கில் சாத்தான் குளத்தில் நடந்த சம்பவத்தை முதல்ல எடுத்து வெளிச்சத்து கொண்டது தென்மண்டல தலைவர் கோடீஸ்வரன் அவர்கள். அதுக்கு அப்புறமாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை. அதை தொடர்ந்து ஐயா நல்வனை விஸ்வராஜ் அவர்கள் தீர்ப்பு வர்ற வரைக்கும், கடந்த மதுரையில் கூட தீர்ப்பு வர்ற வரைக்கும் கூடயே இருந்து வணிக சொந்தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாலமாக இருந்து வழங்கிக்கிட்டு இருக்கிற ஆள்னா நல்வனை விஸ்வராஜ். இதில் வந்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள், வணிக சொந்தங்கள், வணிக குடும்பங்கள், பொதுவாக நிறைய அமைப்புகள் வந்திருக்காங்க. அத்தனை அமைப்புகளும் இணைஞ்சு இந்த வணிகர்களை நம்ம ஏற்றுக்கொண்டு போயிட்டு இருக்கிறோம். நபர்கள்ட்ட அவர்கள் வெகு விரைவில் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம்
நம்மளுக்கு ஒரு அனுமதி தருவாங்க. அனுமதியில் இந்த மாநாட்டினுடைய முக்கிய தீர்மானங்களை அப்படியாக நகலை எடுத்து அவர்களை சந்தித்து அந்த குறைகளை சொல்லுவோம். வரக்கூடிய தலைவர் அருமை ஐயா விஜய் அவர்கள் தொடர்ந்து வணிகர்களுக்கு இணங்கி வணிகர்களுடைய கோரிக்கைகளை வணிகர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க நம்பிக்கையோடு. வணிக தினம் மற்றும் மாநாட்டில் மாநில மாவட்டம் முழுவதிலும் இருந்து நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.